எம்மிடையே காணப்படக்கூடிய மத இன வர்க்க வேறுபாடுகளை கடந்து நாம் அனைவரும் தமிழ் மொழியால் ஒன்றுபட்டு தமிழர்கள் என கூறிக்கொள்வதில் பெருமை அடையும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நாம் மதத்தினால் வேறுபட்டாலும் மொழியினால் ஒன்றுபட்டவர்களாகவே இருக்கின்றோம். இதன் அடிப்படையிலேயே உலகமயமாக்கல் சூழலில் ஈழத்து கலை இலக்கிய கலாச்சார போக்கும் சவால்களும் என்ற தொனிப்பொருளில் அண்மையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முத்தமிழ் விழா ஒன்று நடாத்தப்பட்டது. உரைகள், கூத்துக்கள், நாடகங்கள், நடனங்கள் என பல்வேறு கலை நிகழ்வுகள் நடாத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் இந்துக்கள், கத்தோலிக்கர்கள், மறு கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்ற வேறுபாடு இன்றி அனைவரும் தமிழால் ஒன்றிணைந்தவர்களாக அங்கு பிரசன்னமாகி இருந்தார்கள். இன்றைய எமது அரசியல் முன்னெடுப்புகளில் தமிழ் மக்கள் ஐக்கிய இலங்கையினுள் சுதந்திரமாகவும் சுய கௌரவத்துடனும் தமது தனிப்பட்ட அடையாளங்கள், வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றை பேணி அவற்றின் பால் ஒழுகுவதற்கு உரித்துடையவர்கள் என்ற கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஏனைய இனங்களின் அடக்கு முறைகளோ அதிகார பிரயோகங்களோ எம்மை பாதிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுதந்திரமாகவும் சகோதரத்துவத்துடனும் இந்த மண்ணில் சகல இனங்களும் வாழ்வதற்கான ஒரு சமஷ்டி முறையிலான ஆட்சி முறையை தோற்றுவிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். புதிய அரசியல் யாப்பு திருத்தங்களுக்கான முன்னெடுப்புகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த காலப்பொழுதில் எமது வாழ்வியல் உறுதிப்பாடுகளையும் அடையாளங்களையும் மற்றும் இன்னொரு பண்பாட்டு விழுமியங்களையும் பாதுகாத்து அவற்றை எமது அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்லக்கூடிய வழிவகைகளையும் நாம் ஆராய வேண்டும். எம்மிடையே சிறந்த இசைஞானம் படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களின் இசை தேடல்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஏற்ற பயிற்றுவிப்பு பாடசாலைகள், இசை கல்லூரிகள் எம்மிடம் இல்லை. சிறந்த ஓவியக் கலைஞர்கள், நடனக் கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அந்த குழந்தையினுடைய நடனம் எங்களை பிரமிக்க வைத்தது. அவர்களும் தங்கள் துறைகளில் முன்னேறுவதற்கு நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். எமது மாணவ மாணவியருக்கு ஏற்ற பயிற்சிகள் வழங்குவதன் மூலமே அவர்களை சிறந்த கலைஞர்களாக மாற்ற முடியும்.